அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்றைக்கான தகவல் பார்த்திங்கன்னா உண்மையாகவே ரொம்பவும் வலிகள் நிறைந்த ஒரு தகவல்னு சொல்லணும். இதை ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சியிலோ அல்லது செய்தித்தாள்களிலோ நம்ம செய்திகளை பார்க்குறோம். பல்வேறு செய்திகள் நம்ம பார்க்குவோம். நிறைய செய்திகள் நம்ம சாதாரணமாக கடந்துடுவோம். பல செய்திகள் நம்மளுடைய மனசை ரொம்பவே வலியை ஏற்படுத்தியிருக்கும். அப்படி ஒரு வலிகள் நிறைந்த ஒரு செய்தின்னு தான் சொல்லணும். இதை கோயம்புத்தூரில் நடந்த ஒரு கல்லூரி மாணவியை 3 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க. அந்த ஒரு கொடுமையை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம். ஸோ வாங்க பார்க்கலாம். கோயம்புத்தூரில் ஒரு கல்லூரி மாணவி அவனுடைய காதலனோ அல்லது அவனுடைய நண்பனும் அவனோட கோயம்புத்தூர் விமான நிலையத்துக்கு பக்கத்தில் அவங்க காரில் இருந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்றது தெரியல. பேசிட்டு இருந்தாங்களோ இல்லை என்ன மாதிரியான மனநிலையில் இருந்தாங்களோ தெரியல. அந்த நேரத்தில் ஒரு 3 பேர் மது போதையில் அவங்கள பார்த்து இந்த மாதிரி வண்டியில் இருக்கிறவங்கள பார்த்து அவங்கள வெளியில் வர சொல்லியிருக்காங்க. வெளியில் வரலன்னொன்னே இந்த கண்ணாடியை உடைச்சிட்டு உள்ளே இருக்கிற அந்த பையனை அருவாளால் வெட்டிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு வெளியில் போயிருக்கானுங்க. வெளியில் போயிட்டு அந்த பொண்ணை இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த பொண்ணை தொல்லைப்படுத்திட்டு அந்த பொண்ணுக்கிட்ட இருந்த நகைகளை எதையோ பறிச்சுட்டு அவனுங்க அங்கேருந்து போயிருக்கானுங்க. இந்த காரில் இருந்த அந்த பொண்ணோட நண்பனோ அல்லது காதலனும் அங்கே உடனடியாக அங்கே இருக்கிற காவல் நிலையத்துக்கு போயிட்டு இந்த மாதிரியான விஷயம் அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்தி போலீஸ் உடனடியாக அந்த பொண்ணை தேடுற பணிக்கு வந்துட்டாங்க. அந்த பையனையும் மருத்துவமனைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இந்த கடத்திட்டு போன அந்த 3 பேருன்றது அவனுங்களுக்கு எங்கேருந்து இந்த மாதிரியான தைரியம் வருது அப்படின்றது நிச்சயமாக எனக்கு தெரியல. எவ்வளோ கேவலமான மனிதர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இன்னமும் இருக்காங்க அப்படின்றது எனக்கு சுத்தமாகவே புரியல. காவல்துறை உடனடியாக ஒரு 7 தனிப்படைகளை அமைச்சு அந்த 3 பேரையும் தேடி இருக்காங்க. அதில் அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்கள மடக்கினது உடனே அதில் ஒருத்தன் காவல்துறையினரையே ஒருத்தரை வெட்டியிருக்கான். ஸோ அதனால் அந்த தற்காப்புக்காக அவங்கள 2 பேரை 2 கால்லையும் ஒருத்தனை ஒரு கால்லையும் சுட்டு பிடிச்சிருக்காங்க. இவங்க தான் குற்றவாளின்னு தெரிஞ்சிட்டதுன்னா இந்த நாய்ங்களை காலில் சுட்டு பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. டைரெக்டாக நெத்தி பொட்டுலேயே சுட்டு இருக்கலாம். இப்போ அந்த பசங்க மருத்துவமனையில் இருக்காங்களாம். தவசி, கார்த்தி, அப்புறம் காளீஸ்வரன் சொல்லிட்டு 3 பேருன்னு சொல்லி சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் கேட்கும்போது ரொம்ப வெட்கி தலைகுனி வேண்டியதாக இருக்குது. இந்த ஆண்கள் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க நிச்சயமாக எனக்கு புரியல. அவங்களுக்கு அந்த பயம் இல்லையா? இதனால் நமக்கு எதுவும் நடந்துடும் அப்படின்ற அந்த மாதிரியான பயம் இல்லையா? இல்லை அவங்களுடைய இந்த வாழ்க்கை முறையே அப்படி தான் இருக்கா? இவ்வளோ ஒழுக்கம் இல்லாமல் எப்படி நடந்துக்க முடியும்? அப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பொண்ணு ஏன் 11 மணி இரவில் அந்த மாதிரியான இடத்துல போகணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஈவன் அதுவும் சரிதான். ஸோ ஏன்னா இங்கே பிரச்சனை நடந்தால் நாம தான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ அப்போ நம்ம அதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடாது. பட் இருந்தாலும் எந்த மாதிரி நேரத்தில் யார் எங்கே வெளியில் போனாலும் இங்கே இந்த சுதந்திர இந்தியாவில் எல்லாருமே ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்றதான் இந்த இடத்துல நம்ம சொல்லணும்னு நினைக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த 3 பேரும் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமான வேலைகளை செஞ்சுருக்காங்க அப்படின்றது அதை கேட்கும் போதும் பார்க்கும் போதுமே அவ்வளோ மன உளைச்சல் ஏற்படுது. எல்லா ஆண்களும் வெட்கி தலைகுனிய வேண்டிய நிலைமையாக இருக்கு. யாரோ சில நாய்கள் செய்யறதுனால எல்லா ஆண்களுக்குமே இது ஒரு கெட்ட பேராக நான் பார்க்குறேன். எல்லாருக்கும் எந்த விதமான அந்த சிந்தனைகள், தவறான சிந்தனைகள் இருக்கும். அதை கட்டுப்படுத்திட்டு அவங்க ஒழுக்கமான முறையில் போகணும் அப்படின்றது தான் நமக்கு நம்மளுடைய ஒரு நெறியாக இருக்கிறது. ஸோ அதை இவங்க மீறி இந்த மாதிரியான அயோக்கியத்தனமான செயல்கள் எல்லாம் செய்கிறாங்க. அவங்களுக்கு மருத்துவமனையில் என்ன சிகிச்சை கொடுக்குறாங்களோ தெரியல. சிகிச்சை கொடுத்தா உடனடியாக அவங்களுக்கு சரியான தண்டனை. அது எந்த மாதிரி தண்டனையாக இருக்கும்னா, அடுத்து யாருக்குமே இப்படி ஒரு சிந்தனையே வரக்கூடாது. இப்போ இதுக்கு உதாரணத்துக்கு நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னுடைய கூட பழகுன, கூட வேலை பார்த்த என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவன் வட மாநிலத்தை சேர்ந்தவன். அவன் சவுதி அரேபியாவில் அவன் வேலை செஞ்சுட்டு இருந்தான். அவன் ஒரு சாலையில் போகும்போது ஒரு சிக்னல் ஜம்ப் ஆகிருக்கான். அடுத்த சிக்னலில் போலீஸ் அவனை வண்டியை நிறுத்தி எதுக்கு நீ சிக்னலில் பாஸ் ஆனன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ
அவனுடைய டாக்குமெண்ட் எல்லாம் வந்து பரிசோதனை பண்ணிவிட்டு நீ வந்து இந்த மாதிரி நாளைக்கு ஸ்டேஷனுக்கு வந்து ஃபைன் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவன் வந்து போக காணும். அடுத்து ஒரு 6 மாதம் கழித்து அவனுக்கு ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு. நம்ம இந்திய பணத்தில் 1,50,000 வந்து நீ வந்து பெனால்ட்டி கட்டணும் அப்படின்னு சொல்லி, தவறினால் அடுத்த நாளே வந்து அது டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பையன் வந்து உடனடியாக வந்து அந்த 1,50,000 சரி செஞ்சு கட்டிட்டு வந்திருக்கான். அவன் என்கிட்ட பேசும்போது சொன்னான், என் நெஞ்சு திக்குன்னு சொல்லுது, அடுத்து நான் இன்னொரு முறை இந்த மாதிரியான தவறை செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி. அந்த மாதிரி இந்த 3 பேருக்கும் கொடுக்குற தண்டனை தவறான கண்ணோட்டத்திலேயோ பார்வையிலையோ வந்து இன்னொரு பெண்ணை வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு ஆணுக்கும் வந்து தோணணும். தயவு செஞ்சு தமிழ்நாடு அரசு, ஈவன் நம்ம தமிழ்நாடு அரசு ரொம்ப வேகமாகவே வந்து அவங்கள பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். உடனடியாக வந்து அவங்க வந்து ஒரு 7 தனிப்படையை அமைச்சு அவங்கள வந்து ரவுண்ட் அப் பண்ணி பிடிச்சிருக்காங்க. அதுக்கு நம்மளுடைய வாழ்த்து. ஆனால் அவங்களுக்கு இனிமேல் இந்த மாதிரியான தவறுகளை யாருமே செய்யக்கூடாதுன்றதுக்கான ஒரு சரியான தண்டனை வந்து காவல்துறையும் நீதிமன்றமும் வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இது இந்தியா முழுக்க இந்த மாதிரியான தவறுகள் நடக்கவே கூடாதுன்றது ஒரு கடுமையான சட்டம் வந்து புதுசாக வந்து இயற்றப்படணும். யார் இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமைக்கோ அச்சுறுத்தலுக்கோ ஆளாக்குறானோ அவனை என்ன பண்ணால் சரியாக இருக்குமோ அது செய்யுங்க. இனி ஒருத்தனுக்கு இந்த மாதிரியான எண்ணங்களே வரக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு கடுமையான சட்டத்தை வந்து இந்த அரசுகள் வந்து கொடுக்கணும். தயவு செஞ்சு இந்த செய்தியை நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. நிறைய பேர் வந்து இதுக்கான அவேர்னஸ் வந்து இருக்கட்டும். நான் அந்த பொண்ணையோ அந்த பையனையை பற்றி நான் ரொம்ப விளக்கமாக வந்து பேசலை. அதை பற்றி நம்ம விளக்கமாக பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. இந்த மாதிரியான தவறுகள் இனிமேல் நடக்கக்கூடாதுன்றதுல மட்டும்தான் நாம் வந்து கவனமாக இருக்கணுமோ வழிய அவங்க யார் என்ன பண்ணாங்க ஏது அவங்களுடைய அந்த வரலாறை வந்து நம்ம தெரிஞ்சு எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ தயவு செஞ்சு இதை வந்து ரொம்ப அலர்ட்டாக இருங்க. ரெண்டாவது, நாமளும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். எங்கே வெளியே போனாலும் கூடுதல் கவனத்தோடு போகணும். ஸோ எல்லாருமே வந்து கவனமாக இருங்கன்னு சொல்லிட்டு இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.